10,000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன தெளிவா நம்ம புராணங்கள் இந்த டைம் டைலேஷன்லாம் அவ்வளவு அருமையா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நம் புராணங்களை நம்மிடமிருந்து பிரித்தவர்கள் தான் நமக்கு மிக பெரும் கொடுமையை செய்தவர்கள். இன்னைக்கு இந்த சத்தியத்துல கொஞ்சம் ஆழ்ந்து விளக்குறேன். இந்த டைம் டைலேஷன் பத்திலாம் நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களானால், அனுபவித்தீர்களானால், அகத்திலும் இகத்திலும் நம்முடைய காலத்தோட குணத்தையும் அளவையும், குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் நம்ம விருப்பப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கையா வாழ்வீர்கள். இந்த 3 சத்தியத்தையும் புரிஞ்சு, அகத்தில் காலம்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? காலம்ங்கிற ரயில் ஓடுற தண்டவாளம் நீங்க, திரைப்படம் ஓடுற திரை நீங்க. அந்த திரைப்படத்துல வர்ற ஹீரோவோ ஹீரோயினோ வில்லனோ காமெடியனோ நீங்க இல்ல. அந்த திரைப்படத்துல வர்ற அத்துணை பேரும் மற்றும் திரைப்படம் பார்ப்பவர்கள், அந்த திரைப்படத்தை ரசிப்பவர்கள், அந்த திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள், விமர்சிப்பவர்களை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பவர்கள், இந்த அனைத்துமே நீங்கள் தான்.